ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ட்ரெடிஷ்னலான ஸ்வீட் வந்து பண்ண போகிறோம். அது வந்து ரவையில் தான் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ரவாவை நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு நல்லா அந்த ரவாவை வறுத்து எடுத்துக்கணும். அப்புறம் வந்து 2 முட்டை, 1/4 கிலோ அளவுக்கு நான் ரவா எடுத்துக்கிட்டேன். 1/4 கிலோவுக்கு 2 முட்டை, நீங்கள் 3 முட்டை கூட சேர்த்துக்கோங்க. முட்டை சேர்க்கறதுனால பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கும். இந்த முட்டையை போட்டு நல்லா பீட்டர் வச்சுருந்தீங்கன்னா நல்லா பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நான் இந்த விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த முட்டையில் வந்து நம்ம இந்த 1/2 கப் அளவுக்கு நம்ம வந்து சீனி சேர்த்துக்கலாம். ஏன்னா நான் வந்து கண்டென்ஸ் மில்க் வந்து ஆட் பண்ண போகிறேன். நம்மளுக்கு தேவையான ஸ்வீட் எவ்வளவோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். கண்டென்ஸ் மில்க் வந்து கொஞ்சம் ஒரு 1/4 கிலோவுக்கு ஒரு 50 கிராம் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த முட்டைக்கு தேவையான இந்த ஸ்வீட்டுக்கு தேவையான சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா பொங்குற அளவுக்கு இந்த முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த ஸ்வீட் வந்து நல்ல ஒரு டேஸ்டியாக வரும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் போல் பேக்கிங் பவுடரை சேர்த்துக்கோங்க. பேக்கிங் பவுடர் சேர்த்து நல்லா இந்த முட்டையை வந்து விஸ்கு வச்சு கையாலேயே பீட் பண்ணிக்கோங்க. கையாலையும் பீட் பண்ணலாம், பீட்டர் வச்சியும் நீங்கள் பீட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த இதுக்கு தேவையான இந்த 1 கிளாஸ் பால் வந்து நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம இப்போ வந்து ரவா இதில் சேர்க்கவும் மிச்சம் இருக்கிற பாலை வந்து நம்ம ஊற்றிக்கலாம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு கடாயில் வந்து இதை வந்து நெய் வந்து நம்ம காய்ச்சி தான் ஊற்றணும். 1/4 கிலோவுக்கு நான் 75 கிராம் வந்து 75 மில்லி வந்து நெய் ஊற்றிக்கிறேன். நம்மளுக்கு தேவையான நட்ஸு சேர்த்துக்கலாம். நான் வெறும் முந்திரி மட்டும் தான் போட்டுக்கிட்டேன். கிஸ்மிஸ் பழம், பாதாம் பருப்பு எது வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்ஸ் நட்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். இதை நல்லா பொரிய விட்டு எண்ணெய் காய வச்சு தான் இந்த இதில் வந்து நம்ம சேர்க்கணும். இப்போ இந்த இதுக்கு தேவையான ஃபுட் கலர் வந்து நான் எல்லோ கலர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ரவையை வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து 1/4 கிலோ வந்து 250 கிராம் இந்த கப்பு. இந்த கப்பில் வந்து 250 கிராம் கப்பு வந்து ரவை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வந்து இந்த ரவையை போட்டு நல்லா அந்த விஸ்கு வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கட்டி தட்டாமல் கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு தேவையான இந்த பால் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா வந்து அந்த பாலோடய ஸ்டாப் பண்ணிக்கலாம். நான் இருக்கிற அந்த 1 கிளாஸ் பாலையும் இதில் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறம் இந்த நெய் வந்து நல்லா சூடானத்தோடு இப்போ நம்ம வந்து இதில் வந்து நல்லா பொரிய விட்டு தான் இந்த ஸ்வீட்டுக்கு வந்து நம்ம ஊற்றணும். இப்படி ஊற்றுறதுல இந்த மாதிரி தான் நீங்களும் வந்து ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம அதுக்கு தேவையான கண்டென்ஸ் மில்க் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கண்டென்ஸ் மில்க் வந்து எவ்வளோ ஸ்வீட் தேவையோ அவ்வளோதுக்கு ஆட் பண்ணிங்க. இல்லை ஃபுல்லாகவே நீங்கள் 100 கிராம் கூட இதுக்கு ஊற்றலாம். ஸ்வீட் வந்து நல்லாயிருக்கும். சீனி போடாமல் வெறும் 100 கிராம் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நம்மளுக்கு இது சிம்பிளான ஒர்க்கு தான் இது. ஒரு ஒரு 15 மினிட்ஸில் இந்த ஸ்வீட்டை வந்து நம்ம பண்ணி முடிச்சிடலாம். இப்போ வந்து நம்ம இது வந்து ஓவனில் வைக்கிறதுக்காண்டி நான் வந்து அதில் நெய் தடவி பட்டர் சீட் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம அந்த பேட்டரை வந்து அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி கொஞ்சம் நல்லா இது பண்ணி விட்டுட்டு இதை வந்து நம்ம ஓவனில் வந்து செட் பண்ணுறதுக்கு அவ்வளோதான். இதை வந்து கொஞ்சம் டேப் பண்ணி வச்சா உள்ளே வந்து பபிள்ஸ் நிற்காமல் இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து ஓவனில் வந்து இதை வந்து செட் பண்ணிக்கலாம். ஓவனில் 180 டிகிரியில் ஒரு 10 மினிட்ஸ் தான். அதுதான், அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து டைம் வேணாம். ஒவ்வொரு ஓவனில் வந்து டைம் வந்து மாறுபடும். என்னோடய ஓவனில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் தான் வந்துச்சு. 10 மினிட்ஸ் கூட இல்லை, 8 மினிட்ஸ் தான். 180 டிகிரியில் ப்ரீ ஹீட் அதுவே தன்னால் இது வந்து ஆட்டோமேட்டிக்னால அதுவே தன்னால் ப்ரீ ஹீட் ஆகி அதுவே ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். அவ்வளோதான். இது வந்து ஒரு 10 நிமிஷம். இந்த ஸ்வீட் வந்து நம்ம குயிக்காக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு 1/4 மணி நேரத்தில் வந்து இந்த ஸ்வீட் வந்து நம்ம வீட்டில் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ஸ்வீட் வந்து வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.